ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கஞ்சி பவுடரும் அதை வச்சு கஞ்சி எப்படி செய்கிறதுன்றதும் பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கருப்பு உளுந்து சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்து வறுக்காமல் நான் 2 பேட்சாக பிரித்து வறுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்துருக்கேன். மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவு உளுந்து இருந்தது. 1/2 கிலோ அப்படிங்கிறது 2.5 கப் அளவு இருந்தது. இப்போ இந்த உளுந்தை ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதுலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கருப்பு உளுந்து அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியாது. அதனால் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதுலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ இதெல்லாமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். மொத்தமாக 2.5 கப் அளவு உளுந்து இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் அளவு வறுத்தாச்சு. இப்போ 1.5 கப் அளவு உளுந்து போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இதையும் அதே பிளேட்டில் சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் நம்ம பச்சரிசி சேர்த்து வறுத்துக்கணும். 2 கப் அளவு கருப்பு உளுந்துக்கு 1/4 கப் அளவு பச்சரிசிங்கிறது கரெக்டாக இருக்கும். 2.5 கப் அளவு உளுந்து இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி தான் சேர்க்கணும், வேறு எந்த அரிசியும் சேர்க்க வேண்டாம். அரிசியை ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா பொரி அரிசி மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதையும் அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 10 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வறுத்திங்கனாலே போதும். இதையும் அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்சிலையோ இல்லை மிஷினில் கொடுத்தோ அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிஷினில் கொடுத்து தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் சப்போஸ் கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மிக்சியில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா சின்ன சலடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்த மாவை உடனே ஒரு நியூஸ் பேப்பரில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு இந்த உளுந்து கஞ்சி மாவோட கலர் மாறாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் சூட்டோடவே ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாவோட கலர் மாறி போயிடும். இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு எப்படி கஞ்சி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து கஞ்சி மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இது கூட இன்னும் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த தண்ணியாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு பாலில் சேர்த்த உடனே கட்டி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம சேர்த்த உடனே கட்டி விழுக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1.5 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பால் அதிகமாக வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 கப் அளவு பால் இல்லை 1 கப் அளவு தண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். உங்களுக்கு பாலே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 கப் அளவு தண்ணி மட்டுமே சேர்த்து கூட கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த உளுந்து மாவை சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்த உடனே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கையெடுக்காமல் கலந்து கொடுங்க. நம்மளுக்கு கட்டி எதுவுமே பிடிக்காது. அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. நம்ம ஸ்பூனை வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உளுந்து கஞ்சியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் இன்னும் தண்ணியாக வேணும் இல்லை திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாலோட இல்லைன்னா தண்ணியோட அளவை மட்டும் குறைச்சிக்கிறதோ இல்லை கூட்டிக்கிறதோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் சுகரே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூட குடிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த கருப்புளுந்து கஞ்சியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.